ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஹோட்டல்ஸில் டேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேஸ்டான நான் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம நார்மலாக சப்பாத்தி பண்ணுறது மாதிரி தான். நான் இங்கே ஒரு பவுலில் நம்ம சப்பாத்திக்கு எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி மைதா எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர் எடுத்துருக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்க வேண்டாங்க. ரொம்ப சூடாக இருந்தால் ஆக்டிவேட் ஆகாது ஈஸ்ட்டு. இது ட்ரை ஈஸ்ட்டு. இது இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. ட்ரை ஈஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை, உப்பு, இவ்வளோ தான் இது தேவையானது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வெது தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியில் நம்ம சர்க்கரையும் ட்ரை ஈஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா கலக்கி ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 to 15 minutes டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரும். அப்போ தான் நமக்கு நான் வந்து நல்லா உப்பெல்லாம் புஃப்னு வருங்க. பாருங்கள், இப்போ 10 to 15 minutes ஆயாச்சு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மேலே நுரையாக வரும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்படி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்மளோட நான் வந்து நல்லா சாஃப்டாக உப்பெல்லாம் வரும். இந்த ஈஸ்ட் நம்ம ஆக்டிவேட் ஆகிருக்கிற தண்ணியை வச்சு தான் மாவு பிசைய போகிறோம். இது கூட கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இந்த ஆக்டிவேட்டான தண்ணியையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி போட்டிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மாவு பிசைஞ்சாலும் அது ஒரு 1/2 hour to 1 hour கழித்து பார்க்கும்போது மாவு நல்லா உப்பலாகி டபுளாக கிடைக்கும் மாவு. பாருங்கள், இது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனது வந்து எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க ட்ரையாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லைங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சாலே ஈஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஆயிலை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 hourலேருந்து 1.5 hours வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வச்சிடலாம். அப்போ தான் மாவு வந்து நல்லா டபுளாக பொங்கி வரும். இது நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்காமல் கூட செய்யலாம். ஈஸ்ட்டு சேர்க்காமல் செய்கிறவங்க வந்து ஈஸ்ட்டுக்கு பதில் 1 கப் புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் தயிர், புளிக்காமல் இருக்கணும். அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். ஈஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க புளிக்காத தயிர் கூட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் சேர்த்து பண்ணலாம். அதுவும் இதே மாதிரி நல்லா வரும். பாருங்கள், மாவு நமக்கு எப்படி நல்லா டபுளாக உப்பி வந்திருக்குதுன்னு. இதை அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கு ரவுண்ட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பட் சப்பாத்தியை விட கொஞ்சம் பெருசாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு வந்து நைஸாக தேய்ப்போம். இது வந்து கொஞ்சம் கனமாக தேய்ச்சா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் பெரிய உருண்டையை எடுத்துருக்கிறேன். சப்பாத்தியை விட கொஞ்சம் பெரிய உருண்டை. இது நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு தோசை கல்லில் போட்டு நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் தவாவில் போட்டிருக்கிறேன். நம்ம சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமாக தேய்ங்க. ரொம்ப கனமாக இல்லைங்க, கொஞ்சம் கனமாக இருந்தால் போதும். நல்லா போட்டுட்டேன். இப்படி கரண்டியாலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணலைன்னா நல்லா ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் கிளாத் எடுத்துகிட்டு நல்லா சுருட்டி வச்சுட்டு அதை கூட அது மேலே நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உப்பலாக வரும். பாருங்கள், கொஞ்சம் அப்படியே உப்புது. இந்த மாதிரி நல்லா புஃப்னு வரும். நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறதுனால நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான நான் நம்ம வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதாங்க. இது மேலே நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பட்டர் இல்லை, நான் அதனால் 1 ஸ்பூன் கீ மட்டும் இது மேலே ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான நான் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ் வந்து நான் பன்னீர் மசாலா செஞ்சுருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட எப்படி செய்யறதுங்கிறத ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.